பிரசித்தி பெற்ற மதுரை கள்ளழகர் கோவிலுக்கான புதிய தேர் உருவாக்கும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இது குறித்து இப்பொழுது பார்க்கலாம். மதுரை கள்ளழகர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழாவையொட்டி தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். இதற்காக 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தேர் அமைக்கும் பணி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. வேங்கை, பர்மா தேக்கு உள்ளிட்ட மரங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டு வரும் இந்த தேர் 5 நிலைகளுடன் 51 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. தேரின் கீழ்ப்பகுதியில் 162 வகையிலான சிற்பங்களும் மேற்பகுதியில் 62 வகையிலான சிற்பங்களும் இணைக்கப்பட்டுள்ளது. தேர் 22 அடி உயரம், 22க்கு 22 பூதப்பார், விஸ்தாரப்பார், நடாசனம், பத்மாசனம், சிம்மாசனம். சிம்மாசனத்தோடு சேர்த்து 22 அடி, 22 அடி உயரம். மேலே அலங்கார கலசத்தோடு சேர்த்து 51 அடி, 51 உயரத்தில் அந்த தேரை பண்ணிகிட்ருக்கோம். சுமார் ஒரு 2 வருஷ காலமாக இதை பண்ணிகிட்ருக்கோம். 80% பணிகள் முடியும் தருவாயில் உள்ள நிலையில் விரைவில் கோவிலில் உள்ள தேரடி வீதியில் வெள்ளோட்டம் காணப்பட உள்ளது. இப்போதே அழகர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் புதிதாக தயார் செய்யப்பட்டு வரும் தேரினை ஆவலுடன் பார்த்து செல்கின்றனர். மாவட்டம் அழகர் கோவில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் கோயில் தேர் சிறந்த முறையில் சிறப்பாக யாழி சிலை சிற்பங்களுடன் நல்ல முறையில் நன்றாக பார்ப்பதற்கு மிகவும் பிரமிப்பாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தேர் திருவிழாவிற்கு இந்த தேரை பயன்படுத்த கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பழைய தேரை தற்போது கோவில் நிர்வாகம் பராமரித்து வருகிறது. ரமேஷ், நியூஸ் 7 தமிழ், மேலூர்.